ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த இயரோட பிகினிங்லேருந்தே நான் நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன். எஸ்பெஷலி என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற ஒரு க்ளோசஸ்ட் மெம்பர் ஷீ இஸ் நோ மோர். ஸோ அந்த ஒரு டிப்ரெஷனே என்னை ரொம்ப கில் பண்ணிகிட்டு இருக்கு. ஸ்லீப்லெஸ் நைட் அண்ட் தென் நியூ மாம் ஃபேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்கமிங் டேஸை ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆஃப்டர் ஹர் லாஸ் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடுச்சு. பிகாஸ் அவங்க இல்லாத ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம எல்லோரும் அவங்களோட ரோல் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடுச்சு. சீரியஸ்லி, ஒரு இறந்து போகிறதுக்கான ஏஜ் இல்லாத ஒருத்தவங்க இறந்து போகிறப்போ அதோட பெயின் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வேர்ட்ஸால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரீசன்ட் டேஸில் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஹெல்த் இஸ் த மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன் அப்படின்றத இந்த இயரோட பிகினிங்லேயே நான் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, இந்த புடவை நான் பர்ச்சேஸ் பண்ணல. என் ஹஸ்பண்டோட கசின் வெட்டிங்க்காக எனக்கு கிஃப்ட் பண்ண புடவை. ஆக்சுவலி அவங்களோட வெட்டிங் நடந்தப்போ எனக்கு 8 month ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருந்தேன். ஸோ என்னால் ட்ராவல் பண்ண முடியாததுனால நான் அந்த வெட்டிங் அட்டெண்ட் பண்ணல. இந்த புடவையும் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே புதுசாக இருந்தது. ஐ திங்க் இது போத்தஸில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ப்ரைஸ்ன்னு தெரியல. பட் நல்லா இருந்தது. செல்ஃபாக வந்து டிசைன் பண்ண ஒரு டிஷ்யூ கோல்டன் கலர் சாரீ ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது புதுசாகவே இருந்ததுனால நான் வந்து இதுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணல. ப்ளவுஸ்லாம் கட் பண்ணல, ஸ்டிச்சும் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெக்னென்சியில் நிறைய வெயிட் போட்டனால இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் இது வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிற பழைய ஆரி ஒர்க் ப்ளவுஸு தான் இதோட மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். யூஷுவலாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஜிப்லாக் கவர்ஸில் வச்சு தான் நான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட ஒர்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோ சார்ஜ் பண்ணி நம்ம வாங்குகிற ப்ளவுஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து அது வீணாக போயிடும். ஸோ வந்து எப்போவுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ஜிப்லாக் கவர்ஸ் இருந்தால் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா காட்டன் பேக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த மஞ்சப்பை அந்த மாதிரி இதில் கூட நம்ம தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலே அதோட குவாலிட்டி ரொம்ப நாள் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ். இது நீங்கள் என்னோடய பேபி ஷவர் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதோட பீட்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக டேனிஷ் ஆகிருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ரெடிமேடாக எடுத்த மெட்டீரியல்ஸ், ஆரி ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்து நான் தனியாக ஸ்டிச் பண்ணேன். இது என்கேஜ்மெண்ட்காக கட்டுற புடவைக்காக எடுத்தது. லாஸ்ட் மினிட்ன்றதுனால இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து அது ஈஸியாக டேனிஷ் ஆகிடுச்சு. அந்த குவாலிட்டின்றது வந்து நம்மளோட ப்ரைஸ்லேயும் இருக்கும். இப்போ 10,000க்கு நம்ம பண்ணுற ப்ளவுஸ் ஏன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பீட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதே டிசைன் 1500 2000க்கே நமக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். பட் அதோட டியூரபிலிட்டி, அதோட குவாலிட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் எனக்கு தெரிஞ்சு நான் 3 to 4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியே வந்து அது ஈஸியாக டேனிஷ் ஆகிடுச்சு. ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த சாரீ நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஊரில் திருவிழா. ஸோ திருவிழாவுக்காக புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவையை எடுத்து வச்சுருந்தேன். நான் யூஸ்வலாக எப்படிலாம் ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்றோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஷோல்டர் ப்ளீட்டு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளீட்டை கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு உள்ளே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம குட்டி குட்டியாக வச்சுக்க போகிறோம். குட்டி குட்டியாக நிறைய ப்ளீட்ஸ் வச்சோம் அப்படின்னா முன்னாடி சென்டரில் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் மேலே பெருசாக வச்சுக்க போகிறோம். உள்ளே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் டாப்பில் மட்டும் ஒரே ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்க போகிறேன். இப்போ கூட உங்களுக்கு ஹெல்ப்க்கு யாரும் இல்லை, உங்களால் ப்ளீட் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கர்டன்ஸில் ஒரு சேஃப்டி பின்னும் சாரியில் ஒரு பின்னும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தவங்க பிடிச்சி ஹெல்ப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தனியாக இருக்கிறப்ப நம்மளே இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கலாம்.
ஆர் எல்ஸ் நம்ம வந்து டோர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். என்னோட வீட்டில் இருக்க டோர் லைட்டாக தூசியாக இருந்தது. சாரியும் வந்து ரொம்ப லைட் கலருன்றதுனால அழுக்காயிடும்னு சொல்லி இந்த மாதிரி நான் கர்டன்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாரியை வேகமாக இழுத்துறக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த இடம் கிழிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் தனியாக ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஹெல்ப்க்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் செகண்ட் பின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மேலே அரேஞ்ச் பண்ண மாதிரி எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கிறேன். இப்படி இழுக்கிறப்போ வந்து நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல க்ரிப்னஸ் கிடைக்கும். நம்ம அயர்ன் பண்ணுறப்ப இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் 3 இடத்துல வந்து பின் பண்ணிக்கிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறம் இது என்னோடய ஹைட்டுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றதையும் நான் ரீசெக் பண்ணிக்கிறேன். உங்களோட நீ போன்லேருந்து ஒரு 1 இன்ச் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சாரியோட பல்லு பார்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு கீழே இருந்தாலும் அழகாக இருக்காது, ரொம்ப மேலே இருந்தாலும் அழகாக இருக்காது. உங்களோட நீ போன்லேருந்து ஒரு 1 இன்ச் வச்சிங்க அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்டான ஹைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை தான் வந்துட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நம்மளோட ஷோல்டர்லேருந்து நம்மளோட ப்ரெஸ்ட் சைஸ் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அண்ட் தென் இந்த சைடு ப்ரெஸ்ட்டும் அந்த சைடு ப்ரெஸ்ட்டோட எண்ட் டு எண்டும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, கரெக்டான செஸ்ட் வந்து அப்போ தான் கவர் ஆகும். சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருப்பாங்க, சைட்ஸ்லலாம் கொஞ்சம் வியர்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் ஃபுல்லி கவர்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஷோல்டர் டு உங்களோட பஸ்ட் சைஸ் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட்டும், உங்களோட எட்ஜ் டு எட்ஜ் ப்ரெஸ்ட் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரண்ட் சாரீ ப்ளீட்டிங்கில் மெஷர் பண்ணி அதே அளவு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஆடாக எதுவுமே சைட்ஸில் தெரியாது. ஃபுல்லி கவர்டாக ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ப்ளீட் பண்ணுறப்போ டைரெக்டாக வந்துட்டு அயர்ன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்கள் சாரீஸில் வைக்காதீங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான சாரியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்க சாரீனாலும் ஓகே. யூஸ்வலாக நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ப்ரொஃபஷ்னல் ப்ளீட்டிங் பர்சனாக இல்லை அப்படின்னா அயர்ன் பாக்ஸ் ஹீட் ஆனோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, டிஷ்யூ சாரீஸ்லாம் நீங்கள் அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சரை அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, அயர்ன் பாக்ஸை சாரீக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட வெறும் கையிலேயே வந்து அதை வந்து நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து விட்டாலே வந்து அது பாதி வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வந்து அயர்ன் பாக்ஸில் இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்குகிற சில்க் சாரீஸாக இருக்கட்டும், எக்ஸ்பென்சிவாக இருக்க சாரீஸ் எதுவுமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ப்ளீட்டோ ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒர்க் பண்ணுறதோ ப்ளீட்ஸ் எடுக்கிறதோ இதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாத ஒரு அக்கேஷன் ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் ப்ளீட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் நீங்கள் நேரடியாக வந்து கையில் வந்து இழுத்து நீங்கள் ப்ளீட் வச்சாலே வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சாரியை வந்து சீக்கிரமாகவே வீணாக்கிடும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான இருக்க எந்த ஒரு சாரியும் இந்த மாதிரி ஹீட் யூஸ் பண்ணி ப்ளீட் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் கையிலே மேக்ஸிமம் இழுத்து விட்டு கட்டுறதுக்கு பாருங்கள். அண்ட் தென் ப்ளீட்டிங்லாம் முடித்ததுக்கப்புறம் டிமார்ட் போக வேண்டிய ஒர்க் இருந்தது. கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஏன்னா இன்னும் ஃபியூ வீக்ஸில் வந்துட்டு நான் பேக் டு என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். டிமார்ட்டில் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங். இன்றைக்கி தான் வந்து திருவிழா. ஸோ வந்து ஏரியாவே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ் டிவோஷ்னல் சாங்ஸ் எல்லாம் ப்ளே ஆகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நல்ல வைப்பில் போயிட்டுருந்தது. நானும் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோவிலுக்காக கிளம்பிட்டேன். மோர் தென் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வர கும்பாபிஷேகம் தான் இது. என் ஹஸ்பண்ட், என் மாமனார் எல்லோரும் வந்திருந்தாங்க.
கோவில் திருவிழா அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி கிடைக்கும். எனக்கு எங்களோட ஊரில் இருக்க எல்லா திருவிழாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமே என்ன ஒர்க் இருந்தாலும் திருவிழாவுக்கு வீட்டுக்கு வந்துடணும், ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்ற தாட் எப்போவுமே எனக்கு இருக்குது. அண்ட் தென் அன்றைக்கி புடவ கட்டுறதுனால, இன்னொன்று பாப்பாவையும் தூக்கிட்டே இருக்கணுன்றதுனால, அதுவும் வெயிலில் ரொம்ப கிளம்ஸி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜடை பின்னி போட்டுட்டேன். ஸோ சாரீக்கும் அது ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதே பண்ணிக்கிட்டேன். சாரீ ட்ரை பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டு சூப்பராகவே ரெடி ஆயாச்சு. என்னோடய மேக்கப் பவுச் ரொம்ப கிளம்ஸி ஆகி அது ஒரு வழியாகி இருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணணும்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பேபி ரொம்ப கிராங்கி ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பாபிஷேகம் நடக்கிற டைமில் மட்டும் போய் கோவில் பக்கத்தில் இருந்துட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் தென் நியூ ஃபேஸில் இருக்கிறதுனால அவங்கள ட்ரெஸ்டப் பண்ணி கிளம்பி கூட்டிகிட்டு போகிறதே ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஹோப்ஃபுல்லி கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வியர் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டான சன்ஷேடில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.